வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் இன்றைக்கு தமிழ் இலக்கணத்தின் வகைகள் எழுத்துக்களை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். உதாரணமாக தமிழ் இலக்கணத்தில் உங்களுக்கு தெரியும் 5 பிரிவு இருக்கு. ஒன்று எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த எழுத்து தான் எங்களோட மொழிக்கு முதல்ல தேவையானது. என்ன இப்போ ஆனாவே எடுங்கோ, அப்புறம் உம்மன்னாவே எடுங்கோ, ஜாவன்னா மாவன்னாவே எடுங்கோ. இப்போ இந்த சேர்க்கிறோம் ஒரு சொல் வருது. ஆ மா சேர்க்கிறோம் சொல் வருது. சொல்லுக்கு ஒரு பொருள் அம்மா. அடுத்தது அது எந்த கட்டத்துக்கிட்ட இலக்கணத்துக்கு வருது யாப்பு. அடுத்தது அணி எதுக்கு கீழே இருக்கிறது என்றதை நாங்கள் போடுவோம். இப்போ முதலாவதாக இன்றைய நாங்கள் படிக்க வேண்டியது எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களில் எங்களுக்கு தெரியும் முதல் எழுத்து, அடுத்தது சார்பு எழுத்து என்று 2ஆக பிரிக்கலாம். எங்களோட எழுத்துக்களில் முதல் ஆ என்று சொல்லுவோம். அப்போ அது உயிர். அப்போ இங்கே முதல் எழுத்துக்கள் 30ஆக வருகிறது. நீங்கள் ஏற்கனவே முதல் வகுப்புகளில் படிச்சிருப்பீர்கள். முதல் எழுத்து 30, உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ரெண்டும் சேர்ந்தால் 30 எழுத்துக்கள் வரும். அதுபோல் சார்பு எழுத்துக்களை எடுத்தோம்னா 216ஓட அகையனம் சேர்ந்தால் 217 எழுத்து. இந்த 216 எப்படி வந்தது என்று கேட்டால் உங்களுக்கு 12 மார் 18, அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து, அதாவது 12 தர 18 இங்கே போட்டுருக்கிறேன். 12 தர 18 216, அதோட அகைனத்தை சேர்த்தா 217 எழுத்து சார்பெழுத்து. இது உங்களுக்கு கட்டாயமாக எல்லோருக்கும் விளங்கும். இனி அடுத்ததாக நாங்கள் வர்றோம் இந்த எழுத்துக்களில் வர்றபடியாக இன எழுத்துக்களுக்கு வர்றோம். இன எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியும். உயிர் எழுத்துல ஆனாக்கு ஆவன்னா, ஈனாக்கு ஈயன்னா, ஊனாக்கு ஊவன்னா, ஏனாக்கு ஏயன்னா, ஐயன்னாக்கு ஈனா. அதே நேரம் ஓனாக்கு ஓவன்னா, அவ்வன்னாக்கு ஊனா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரே சந்தத்தோட வருகுது. பாட்டுகளில் நாங்கள் அம்மா வடை சுட்டார் அப்போ நாங்கள் ஆவன்னாவே ஆனாக்கு ஆவன்னாண்ட இதுக்கு எடுக்கிறனாங்க. அப்போ இந்த இன எழுத்துக்கள் அங்கே பயன்படும். அதுபோல் இந்த ஐயன்னாக்கு ஈனாவும் அவ்வன்னாக்கு ஊனாவும் வருகிறது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு இருக்குது. ஆனால் எப்படி என்று பார்த்து ஐ என்று சொல்லிக்க அது ஈ வருது. ஔ அப்போ யார் என்று சொல்லிக்க ஊ வருது. அப்போ ரெண்டும் தான் உங்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்கும். இன்றைக்கு படித்ததுலேருந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளுவோம். அடுத்தது இந்த உயிர் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் 12 எழுத்துக்கள். அதுதான் எங்களோட எழுத்துக்கு உயிர் முன்னாடி இருக்கும். இந்த உயிர் எழுத்துக்களை நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். எப்படி? குறில், நடில். குறில் என்றால் ஆன, ஈன, ஊன, ஏன, ஓன. இப்போ ஆ, இ, உ, ஓ, ஏ அப்படி சொல்லிகளை டக்குன்னு சொல்கிறோம். அப்போ அது குறில். 5 எழுத்து குறிலாக வரும். நெடில் எழுத்து ஆ, இ, உ, ஓ, ஔ என்ற 7 எழுத்துக்கள் இதில் வருகிறது. நெடில் எழுத்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. உங்களுக்கு தெரியும். இது ஞாபகமாக வச்சிருக்கோம். குறில் 5, நெடில் 7. அப்போ இந்த இன எழுத்துக்களை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சரி, இன எழுத்துக்கள் உயிரெழுத்தில் தான் இருக்குதோண்டா இல்லை, மெய்யெழுத்திலும் இன எழுத்து இருக்குது. இந்த மெய்யெழுத்தில் இன எழுத்து எடுத்தீங்கன்னா கசடத்தை வர அந்த கானா, சானா, டானா, தானா, பானா, ரா இவைக்கு இன எழுத்து ஞான, நமன. அதாவது அந்த மெய்யெழுத்து உங்களுக்கு தெரியும். இது வெள்ளினம், மெல்லினம். இடையினம் இல்லை. இடையினத்துக்கு இன எழுத்து இல்லை. அது ஓரினமாக இருக்குது. ஆகவே உங்களுக்கு தெரியும் இடையினத்துக்கு இன எழுத்து இல்லை. அடுத்தது இன்னும் ஒரு இலக்கண பகுதி இருக்குது. உயிரெழுத்துக்களின் பயன்பாட்டை கொண்டு நாங்கள் உயிரெழுத்தை 2ஆக வகுக்கலாம். ஒன்று சுட்டெழுத்து, வினா எழுத்து. உங்களுக்கு சுட்டெழுத்து தெரியும். சுடுகிறது இப்படி ஆ, இது ஆ, இ, உ, அது, இது, உது. வினா எழுத்து எடுத்தீங்கன்னா ஏனா, ஏன்னா, ஐயன்னா, ஓவன்னா. இந்த 4 எழுத்தோடும் உயிர்மெய் எழுத்துல யாவன்னாவும் சேர்ந்தால் வினாவெழுத்துக்கள் 5. சரியா? ஓகே. அப்போ இப்போ இந்த வினா எழுத்து உயிர் எழுத்துல 4, உயிர் மெய் எழுத்துல யாவன்னா சேரும். இனி இன்னும் ஒன்று இருக்குது உங்களுக்கு. அது இது உது சொல்லிட்டோம். இந்த சுட்டு வகையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டு வந்தால் அவன், இவன், உவன் என்று வரும். புறச்சுட்டு வரைக்கும் அவ்வீடு, உவ்வீடு, இவ்வீடு. தெரியும்? அப்படி வந்ததுண்டா உங்களுக்கு சுட்டுக்களின் வகையும் தெரியும். ஆகவே தமிழில் இலக்கணத்தில் எழுத்து, இந்த எழுத்து பகுதியை தான் நாங்கள் இப்போ படித்த. நாங்கள் எழுத்து தமிழ் நெடுங்கணக்கில் 247 எழுத்து.
அதில் முதல் எழுத்து 30, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, சார்பெழுத்து 217, தமிழ் நெடுங்கணக்கு 247. இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் விளங்கி கொண்டது. ஓகே, அதனுடைய இனி நீங்கள் காப்பி பண்ணுங்க, எழுதுங்க. நன்றி, வணக்கம்.